கேரளாவில் புட்டிங்கல் தேவி கோவிலில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பான விசாரணையை மாநில காவல்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை திருவனந்தபுரத்தில் இருக்கும் செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்போது கோவில் நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் சரணடைந்திருக்கிற இந்த நேரத்தில் தற்போதைய விசாரணை நிலவரம் என்ன? கண்டிப்பா திவ்யா, அதாவது இந்த பொட்டிங்கல் வெடிவிபத்து சம்பந்தமா ஏடிஜிபி திரு அனந்த சர்மா அவர் தான் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் நேற்று அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். அதை நாம் நேரடியாக கொடுத்திருந்தோம். அந்த நேரத்தில் ஒருவர், அதாவது சம்பந்தப்பட்டதில் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்களில் ஒருவர் மட்டுமே தற்பொழுது மருத்துவமனை சிகிச்சை உள்ளார். மற்ற சிகிச்சைக்கு, அதாவது மற்ற குற்றச்சாட்டப்பட்ட மற்ற நபர்கள் அனைவருமே தலைமறைவாக உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை கொடுத்த பேட்டியை தொடர்ந்து நேற்று இரவே அந்த மற்ற 5 பேர் அவர்கள் சரணடைந்திருந்தனர். இந்த நிலையில் மேலும் 2 பேர் சரணடைந்துள்ளனர். எனவே அடுத்த கட்ட விசாரணை, அதாவது இங்கு அனுமதிக்கப்பட்ட பொருளை விட அதிகமாக பயன்படுத்துவது எந்த காரணத்தில் இவர் பயன்படுத்தினார்கள், இதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள், எந்த ஆதரவோடு இவர்கள் இந்த செயல்பட்டார்கள் என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும். ஏனென்றால் தற்பொழுது மற்ற கட்சிகள், அதாவது கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனை உருவெடுத்து வருவது தற்பொழுது உருவாகியுள்ளது. அதாவது குறிப்பாக சிபிஎம் கட்சியோட, மார்க்சிஸ்ட் கட்சியோட ஸ்டேட் செக்ரட்டரி திரு கொடியேறி பாலகிருஷ்ணன் இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதாவது கேரள மாநில முதல்வர் உம்மன் சாண்டியின் காலகட்டத்தில் தான் இந்த நெறிமுறைகள் தவறுதலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனால் தான் காவல்துறை முதலில் மறுத்த பொழுதும் மீண்டும் அவர்கள் அனுமதி கொடுத்துள்ளார்கள். யாருடைய ஒப்புதலும் பெற அவர்கள் அனுமதி கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது அரசியல் தலையிடும் இதில் இருக்கிறது. எனவே பின்னணி குறித்த முழுமையான விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எனவே இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரியான நெறிமுறைகள் தவறிய செயல்கள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக தான் இந்த வகையான விபத்துகள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒரு விபத்து தற்பொழுது அரசியல் நகர்வு நோக்கி வந்து கொண்டிருப்பதால் அது சார்ந்த மற்ற கட்சிகளின் பார்வையும் பிரிந்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த கேரள மாநில முதல்வர் உம்மன் சாண்டி பத்திரிகையாளர் சந்தித்து விஷயங்களை தெரிவித்துள்ளார். அதாவது இங்கு தற்பொழுது நடைபெற்று வரும் செயல்பாடுகள், அதாவது எத்தனை பேர் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள், சீரியஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் மற்றும் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்த விவரங்களை தெரிவித்துள்ளார். அதன்படி இங்கு தற்பொழுது வரைக்கும் 138 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் இந்த திருவனந்தபுரம் மருத்துவமனையில் மட்டும் சுமார் 51 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், மற்ற தனியார் மருத்துவமனைகளும் கொல்லம் மருத்துவமனைகளும் சேர்த்து 138 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல இதுவரைக்கும் 1039 பேர் சிகிச்சை பெற்று திரும்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 20 பேர் கொல்லத்தில் உள்ள மெடிசிட்டி ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல திருவனந்தபுரம் நாம் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையிலும் 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர். இவர்களுக்கான முழுக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக இவர்களை மற்ற பகுதிகளுக்கு, அதாவது மற்ற மாநிலங்களுக்கு, டெல்லிக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஏனென்றால் டெல்லியில் இருந்து 20 மருத்துவர்கள் கொண்ட குழு வந்திருக்கிறது. அதேபோல எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து, அதேபோல கோவையிலிருந்து கங்கா மருத்துவமனையிலிருந்தும் மாதா அமிர்தானந்தமய மருத்துவமனையிலிருந்தும் மருத்துவர்கள் கொண்ட குழு இங்கு வந்து அவர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதனால் போதிய சிகிச்சைகள் அனைவருக்குமே அளிக்கப்பட்டு வருகிறது. எந்த வகையிலும் சிகிச்சைக்கு குறைபாடு இருக்காது. எனவே தேவையான அனைத்து வசதியும் செய்து தருவதாக அவர் தெரிவித்துள்ளார். திவ்யா, நாகராஜன், அனுமதி பெறாத வெடிமருந்துகள் இந்த பட்டாசு போது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முடிவு செய்வதற்கு வருகிற 14ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டிருக்கிறது. இன்று விசாரணைக்கு வரக்கூடிய வழக்கின் தன்மை என்ன? அதாவது இங்கு பேசப்படுவது என்னவென்றால், இந்த சமூக வலைதளத்தில் சொல்லப்படுவது இந்த வெடி மருந்து பயன்படுத்த, வெடி விபத்துக்கான காரணம் என்பது இந்த வெடி பட்டாசுகள் வெடிப்பதுதான். அதனை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு சமூக தரப்பில் எழுப்பப்பட்டு வருகிறது. இங்கு கேரள மாநிலத்தில் பெரிய குரலாக ஒழிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் பார்க்கும்பொழுது இது மதம் சார்ந்த சடங்கு என்பதால் இதனை தடுக்கக்கூடாது என்ற குரலும் ஒழித்து வருகிறது. இந்த நிலையில் போட்டி போட்டுக்கொண்டு வெடிப்பது, அது அதிக அளவில் மருந்துகளை பயன்படுத்தி, வெடிமருந்துகளை பயன்படுத்தி இந்த வெடிக்க செய்வது என்பதை அதை கண்காணிக்க வேண்டும், அதனை தடுக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை குறைக்க வேண்டும். வான வெடிக்கை என்பது அதற்கான குறிப்பிட்டப்பட்ட அளவில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் இந்த காவல்துறை பொறுத்த வரைக்கும் அனுமதி இறுதி நேரத்தில் கொடுக்கப்பட்டாலும் அது 15 கிலோ மட்டும்தான், அதாவது 15 கிலோ வெடிபொருட்களை மட்டுமே நாங்கள் பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் அங்கு 150 கிலோவுக்கும் மேற்பட்ட வெடிபொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டு சுமார் 109 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அளவுக்கு அதிக அளவு வெடிமருந்தை வைத்திருந்ததற்கு யார் அனுமதி கொடுத்தது, இது கண்காணிக்கப்பட்டதா என்பதும், அதுபோல வரையறுக்கப்பட்ட அளவை தாண்டி கொண்டு செல்வதற்கு யார் உதவினார்கள், இந்த அரசியல் பின்னணி உதவி பின்னணி உள்ளதா என்பது குறித்த முழு விசாரணையும் உயர்மட்ட குழு மூலமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாது இந்த பிரச்சனை ஒரு வெடி விபத்து சார்ந்தது மட்டுமில்லாது தற்பொழுது அது வழிபாடு சார்ந்த ஒரு பிரச்சனை என்பதால், வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம் என்பதால் இதை மற்றவர்கள்
மாற்று வழிகளில் பேசக்கூடிய உண்டு. எனவே தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இதில் ஒரு சார்ந்த, அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு வழிபாடை நீக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இது சார்ந்து பேச வேண்டும். அவர்கள் இதனை எந்த அளவுக்கு பேசுகிறார்களோ, எந்த அளவுக்கு கொண்டு செல்கிறார்களோ அதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றுதான் வரக்கூடிய 14ஆம் தேதி அதற்கான அமைச்சரவை கூட, அதாவது அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்வர். அந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது அவருடைய முதல்வர் உம்மன் சாண்டியோட கான்ஃபரன்ஸ் காலில் மதியம் 2 மணிக்கு நாளை 14ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். எனவே அந்த கூட்டத்தின் பிறகு எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்கும். இந்த நேரத்தில் அரசியல் தேர்தல் காலகட்டம் இருப்பதால் இந்த அறிவிக்கப்பட்ட தொகையாகட்டும், அதே போல நடந்த உள்ள சம்பவங்களாகட்டும், விதிமுறைகள் மீறுகிற சம்பவங்களாகட்டும், இது அனைத்துமே இவருக்கு எதிர்ப்பாக இருக்கும் என்று எதிரானதாக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. நெறிமுறைகள் தவறிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதால் தான் இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே கண்காணிப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மற்ற கட்சிகள் இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தவில்லை. முழுக்க இது அதிகமான உயிரிழப்பை கொண்டுள்ளதால் அது சார்ந்தே அவர்கள் பேசி வருகிறார்கள். எனவே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. தற்பொழுது திருவனந்தபுரம் அரசு மருத்துவம் கூட 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கிறார்கள். அதில் 6 பேர் 90% அதிகமான காயத்தோடு இருக்கிறார்கள். எனவே மிகுந்த ஒரு மோசமான நிலையில் தான் அந்த சம்பவம் இருக்கிறது. இருப்பினும் ஒரு பக்கம் நடவடிக்கை சார்ந்த ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது, மற்றொரு பக்கம் இதற்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. இன்று நீதிமன்றத்தில் அதற்கான வழக்கு ஒன்று பதியப்பட்டு செய்யப்பட்டதை முதல்வர் தெரிவிக்கும் பொழுது அதற்கான அது நீதிமன்றம் சார்ந்தும் இது பேசப்பட்டு வருகிறது. எனவே சரியான ஒரு விடை இதற்கு கிடைக்கும் என்று தான் தெரிவித்துள்ளார். அதே போல இந்த விபத்தில் பெரும்பாலும் அந்த சுற்றுப்புற பகுதியில் சார்ந்த கூலி தொழிலாளர்கள் தொடங்கி அடிமட்ட மக்கள் வரை, அதாவது பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் பலமில்லாத மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ள, அதாவது பெற்றோர்கள் இழந்த 2 குழந்தைகளை குறித்த செய்தி நாம் கூட வெளியிட்டிருந்தோம் புதிய தலைமுறையில். இந்த நிலையில் முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவிக்கும் பொழுது அந்த 2 குழந்தைகளுக்கான படிப்பு செலவு மட்டுமல்லாது அனைத்துமே அவர்களுக்கான தேவைகள் அனைத்துமே கேரள அரசை ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இது அந்த அடித்தட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துள்ளது. இருப்பினும் வெடி வழிபாடு என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு சடங்கு என்பதால் அது அடுத்த நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு தான் எடுக்கப்படக்கூடிய முடிவை பொறுத்து தான் அடுத்த கட்ட விஷயங்கள் தெரிய வரும். கார்த்திகேயன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நாகராஜன்.